இந்த பாமக வந்து 2 கோஷ்டி ஆகி ம். ரெண்டும் தனித்தனி கோஷ்டியா போயிட்டாங்கன்னா, நான் தான் உண்மையான பாமகன்னு தேர்தல் கமிஷன் ம். முன்னாடி 2 பேரும் போய் நிப்பாங்க. அவங்க ஆளுக்கு ஒரு சின்னத்தை கொடுப்பாங்க, மாம்பழ சின்னத்தை பறிச்சிருவாங்க. அல்லது ம். பிஜேபியோட சேர்றவங்களுக்கு மாம்பழ சின்னத்தை கொடுத்துருவாங்க. இது ம். மாதிரிலாம் பண்ணும்போது 2 பக்கமே போகும்போது பலம் இழப்பார்கள். ஆனால் அதுல ஒரு கோஷ்டி வந்து இங்க வந்து சேர்றேன், திமுக வந்து சேர்றேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அது விசிகாவுக்கு வந்து உடன்பாடா இருக்காது. அந்நேரம் விசிகாவுக்கு வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்க தீர்மானிக்கணும். இது ஒரு நெருடலாக இந்த திமுக கூட்டணிக்கு இருக்கும். மற்றபடி மதிமுக போறதுனால எந்த விதமான இதுவும் பாதிப்பும் திமுகவுக்கு இன்னைக்கு தேதியில வராது. இன்னைக்கு அவருக்கு பெரிய சப்போர்ட் எதுவும் கிடையாது. அவருக்கு இருந்ததெல்லாம் வந்துங்க இளைஞர்கள் சப்போர்ட் ஒரு காலத்துல வைகோவுக்கு ரொம்ப இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் வந்து திமுகவில் இருந்த உண்மையான கொள்கை மறவர்கள் இந்த பக்கம் வந்தபோது, ஏன் 6 பேர் என்னமோ தீக்குளிச்சு சாகலையா அவருக்காக வேண்டி திமுக இருந்து ஒரு பிரிஞ்சு ம். வந்தபோது. இப்ப அந்த மாதிரிலாம் இருந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா டைல்யூட் ஆயிடுச்சு. மாறி மாறி திமுக, அதிமுக, திமுக, அதிமுக கூட்டணி வைக்கும் போதே டைல்யூட் ஆயிடுச்சு. ஒரு சிறிய கட்சிக்கு வர வழி கிடையாது பொலிட்டிக்கல் சர்வைவலுக்கு அவருடைய ஆங்கிள் இருந்து பார்த்தோம்னா. ஆனா கடைசியில பப்ளிக் ஒப்பீனியன் எப்படி இருக்கும்? இன்னைக்கு வந்து அவர் வந்து மறுபடியும் இவ்வளவு தூரத்துக்கு பேசிட்டு திமுகவை தோற்கடிப்பதுதான், ஸ்டாலினை முதல்வர் பதவியில் இறக்குவதுதான் என்னுடைய நோக்கம்னு சொன்னார்னா அதை யார் ஏத்துக்க போறாங்க? ஏன்னா முந்தி ம். இல்லாத ஒரு கேள்வி இப்ப வரும். என்னங்க உங்க பிள்ளைக்காக இவ்வளவு செய்றீங்களா அப்படிங்கிற கேள்வி வரும். மல்லை சத்யா மாதிரி ஒரு உண்மையான தொண்டனை இவங்க இது மாதிரி நடத்திருக்க கூடாது. ரொம்ப கீழ்த்தரமா வந்து அவரை பத்தி பேசிட்டாரு. இவர் வந்து மாத்தையாவுக்கும் பிரபாகரனுக்கு உள்ள உறவு மாதிரி தான் எனக்கும் அவருக்கு உள்ள உறவுன்னு பேசிட்டார். மாத்தையா பிரபாகரனை கொலை செய்வதற்கு முயன்றார் என்று தன்னளவில் ஒப்புக்கொண்டு பின்பு அவர் மரணிக்கப்பட்டார் அப்படிங்கிறது வரலாறு. இவர் பிரபாகரனும் இல்லை, மல்லை சத்யா மாத்தையாவும் இல்லை. இதுதான் உண்மை. அதனால அந்த கட்சி வந்து இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங்கா கிடையாது.